சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறவர் தான் ராகுல் டிக்கி. இவர் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி காமெடி என்டர்டெய்னராக சோஷியல் மீடியாவில் வளம் வந்தவர். இவருக்கு இப்படி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. யங் யூடியூபரான ராகுல் டிக்கி ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையத்தில் தான். இவருக்கு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த தேவிகா ஸ்ரீ என்ற பெண்ணை திருமணம் செஞ்சுருக்காரு. இவருக்கு தலைப்பொங்கலுங்கிறதுனால தலைப்பொங்கல்லாம் முடிச்சுட்டு தன்னோட ஒய்ஃபை கூட்டு வரத்துக்காக தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு கவுந்தம்பாடியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஹை ஸ்பீடில் போனதாகவும் பைக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டை மீறி தடுப்புச்சுவரில் மோதியதாகவும் அங்கு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில அங்கிருந்தவர்கள் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றதாகவும் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும், ராகுல் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் அதிவேகமாக பைக்கை இயக்கியதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும், ஹெல்மெட் போட்டிருந்தா உயிரிழப்பு ஏற்படாது என்று கூறினாங்க. ஆனால் அவரோட சகோதரர் கூறும்போது என்னுடைய அண்ணா ஹெல்மெட் போடாமல் பைக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஹெல்மெட்டை கழட்ட முடியாமல் கழட்டினதாகவும் சொல்லியிருக்கு. ராகுலோடைய இறப்பு சோஷியல் மீடியாவையே சோகத்தில் மூழ்க வச்சிருச்சு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மிஸ் யூ ராகுல் ப்ரோ, ரியலி மிஸ் யூ ராகுல் ப்ரோ. ப்ரே ஃபார் ராகுல் ப்ரோ. என் அண்ணன் இன்னைக்கு எல்லாரையும் ஒட்டுக்க அழ வச்சுட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்துட்டு நல்லது பண்ணான். அவன் மறைமுகமாக பல நல்லது பண்ணியிருக்கான். அவன் பண்ண நல்லதெல்லாம் கூட இருந்த எங்களுக்கே சொல்ல மாட்டான். ஒவ்வொரு தடவையும் நீ வா இதை நீ பண்ணு இன்னைக்கு அப்படின்னு எனக்கு எடுத்து கொடுக்கும்போது தான் தெரியும். வாரமானா ஒவ்வொரு சர்ச்சுக்காக போய் அவன் பண்ணுற தானம், இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, வெள்ளிக்கிழமை சும்மா நான் முஸ்லீம்ஸுக்காக பிரியமான நாள்னு அதுக்கு அவங்க முஸ்லீம்ஸ்க்காக போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுன்னு நிறையா பண்ணான். அவன் பண்ண நல்லதுனால அவன் இங்கே இருக்க எல்லாரையும் சிரிக்க வச்சதுனாலையோ என்னமோ தெரில, மேலே இருக்கவன் நீ வா இதுக்கப்புறம் இங்கே சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டாங்களான் இருக்கு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் சைன் பண்ணியிருந்தார். நான் பிக் ஸ்க்ரீன் வந்துடணுண்டான்ட்டு என்னை அவ்வளோ தூரம் சொல்லுவார். நாங்கள் இங்கே எல்லாருமே வந்து அவர் சின்ன டெலிவிஷனில் வந்தாலுமே அவ்வளோ தூரம் கொண்டாடினோம். பெரிய ஸ்க்ரீனில் வந்தால் எப்படிலாம் வருவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தோம். இன்றைக்கி கடைசியில் எங்களை ஒரு டெலிவிஷனில் அது ஒரு நியூஸ் சேனல்லையும் இப்போது வந்துட்டு எங்கள் எல்லாத்தோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போஸ்டில்னு சொல்லி ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்ற மாதிரி எங்களை எல்லாம் வந்து போட வச்சிட்டாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் எப்பயுமே ஹெல்மெட் போட்டு தான் போவார். நேற்று ஹெல்மெட் போட்டு தான் போயிருந்தார். ஹெல்மெட் போட்டு போயுமே வந்து அடிபட்டு அவர் கீழே அந்த ஸ்பாட்லேயே இறந்துருக்காரு. ஹெல்மெட் போட்டு ஒருத்தன் உயிர் எப்படா போச்சுன்னு தெரியல. அந்த ஹெல்மெட்டை வந்துட்டு கழட்ட கூட முடியாத அளவுக்கு இருந்தார். ஆத்மா சாந்தி அடையணும், எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. என்